இன்றைக்கி உருப்படியான ஒரு வேலை அழகாக செஞ்சு வச்சுருந்தேங்க. பாவக்காய் 2 பழுத்தது இருந்தது. சரி அதோட விதையை வேஸ்ட் பண்ண வேணாம், பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க, நல்லாவும் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாம்பல் போட்டு பரட்டிகிட்டு இருந்தேங்க. சரி வாங்க என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு பாவக்காய் வந்து குட்டி பாவக்காய் விதைங்க, இன்னொன்று வந்துட்டு பெரிய பாவக்காய் விதை. இந்த பெரிய பாவக்காய் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி பாவக்காய் கொடி இருந்ததே யாருக்குமே தெரியலைங்க. திடீர்னு கலர் எல்லோவோ ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு போய் பார்த்தா தான் இந்த பாவக்காய் வந்துட்டு அழகாக பழுத்து வெடிச்சிருந்ததுங்க. அந்த சின்ன பாவக்காயில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 விதை கீழே விழுந்த மாதிரி தாங்க இருந்தது காயை பார்க்கும்போது. அதுவும் மழை வந்தால் முளைச்சிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. வாங்க விதையை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டி பாவக்காய் வந்துட்டு செடியிலே நல்லா எல்லோவாக பழுத்ததுனால அதோட விதையே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெரிய பாவக்காய் வந்துட்டு கொஞ்சம் க்ரீனாகவே இருந்ததுங்க. அதோட விதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ரெண்டையும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. ஏன்னு சொன்னிங்கன்னா பெரிய பாவக்காவும் பழுத்துருச்சு. சரி இதுக்கு மேலே விட்டால் வேஸ்ட் ஆகி போய்டுன்ட்டு அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் இது எவ்வளோ ரெட்டாக இருக்குது, இது கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குங்க. சரி இந்த பாவக்காய் வந்து அறுத்து பார்க்கும்போது உள்ள புழு எதுவும் இல்லைங்க. சரி இந்த காயை வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்காக கட் பண்ணி வச்சிட்டேன். கட் பண்ணி வைக்கும் போதே கலர் சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் அப்படியே தண்ணி காய வைக்கிற அடுப்புக்கிட்ட போய் சாம்பல் போட்டு பரட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. சாம்பல் போட்டு பரட்டும் போது அதில் எது இந்த குச்சி சின்ன சின்ன குச்சி எரியாமல் கீழே விழுந்துருக்குங்களா, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பரட்டி நீட்டாக வச்சுருந்தோங்க. நல்லா சாஃப்டான இதாக ஓரமாக இருந்து கொஞ்சம் நல்ல சாம்பலாக எடுத்து போட்டு புரட்ட ஆரம்பிச்சிட்டேன். புரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொரு கலரில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருந்ததுங்க, அழகாக இருந்தது. சாம்பலில் புரட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சிடலாங்க. இதுவே போதும் நம்ம அடுத்த வருஷம் போடுறதுக்காக. சாம்பலில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் விதை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள் தண்ணி அடுப்பு கீழே போட்டு வந்தேன், அதோட புகை இவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்ட்டு. அந்த புகைக்கும் சுற்றி இருக்கிற வியூக்கும் வீட்டை சுற்றி இருக்கிற வியூக்கும் அழகாக இருந்ததுங்க. அதனால் நீங்களும் பார்க்கணுன்னு எடுத்து போட்டிருந்தேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.